வெல்கம் டு கணினி ஆதா. நம்ம செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா MySQL சர்வரை கம்யூனிட்டி சர்வர் எப்படி லினக்ஸில் எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் கம்யூனிட்டி சர்வரை எப்படி ஆரக்கிள் லினக்ஸில் இன்ஸ்டலேஷன் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதை எப்படி கம்ப்ளீட்டாக அன்இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்ரெடி அந்த சர்வர் MySQL சர்வரை நம்ம லாகின் பண்ணியிருக்கோம். ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது MySQL சர்வர் லாகின் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு டாப் கமெண்ட் போட்டு நீங்கள் பார்க்கலாம். டாப் கமெண்ட் போட்டிங்கன்னா MySQL ஓட இது ரன் ஆகுதான், ப்ராசஸ் ரன் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் கிரப் பண்ணி பார்த்த MySQL D வந்து உங்களுக்கு இதோ இருக்கு பாருங்க, ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி அது லாகின் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்படியும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா PID ஆஃப்னு ஒரு கமெண்ட் இருக்கு, அது கொடுத்துட்டு MySQL கொடுத்தீங்கன்னா ப்ராசஸ் ஐடி வந்து உங்களுக்கு இதாகும். ஓகே ஓகே அப்போ நம்ம அதை கில் பண்ணணும். கில் -9 MySQL கொடுத்தா அது கில் ஆயிரும். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கமாண்ட் இருக்கு, அதை செக் பண்ணுறதுக்கு நெட்ஸ்டாட், அதாவது போர்ட் அட்ரஸ் லிசனில் இருக்கான்னு பார்க்கலாம். நெட்ஸ்டாட் -tn lup grep MySQL. ஓகே, சரி, போர்ட் நம்பர் வந்து 3306. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MySQL ரன்னிங்கில் இருக்குது, 3306 இருக்குது. போர்ட் அட்ரஸ் வந்து லிசனில் இருக்குன்னா MySQL ரன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அதே மாதிரி இதில் ls ஆஃப்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூசரை பேஸ் பண்ணி ஏதாவது ஃபைல் எதுவும் ரன் ஆகிட்டு இருக்காங்கிறது நம்ம செக் பண்ணலாம். MySQL அதாவது ls ஆஃப் ஓகே MySQL. ஸோ நிறையா அதை பேஸ் பண்ணி ஃபைல்ஸும் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அப்போ MySQL இந்த சர்வரில் ரன்னிங்கில் இருக்கு. சிஸ்டம் CTL ஸ்டேட்டஸ் MySQL D போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்கில் இருக்கும். ஓகே, ஸோ இதை இப்போ எப்படி ப்ராப்பராக நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு MySQL சர்வரை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப். ஓகே, ஓகே, MySQL ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆனால் இன்னொரு இது ரிமோட்டில் இந்த சர்வர் ஆனில் இருக்குது, லாகின் பண்ணியிருக்காங்க யாரோ ஒருத்தர். ஸோ அது நம்ம இன்னொரு செக் பண்ணி பார்த்துக்கலாம். MySQL எதுவும் ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கில் பண்ணணும். கில் -9. ஏன்னா இங்கே வந்து ரிமோட்டில் ஒரு சர்வர் வந்து லாகின்ல இருக்குது. ஸோ அதை நம்ம கில் பண்ணணும். ப்ராசஸை 3759. ஓகே, ஸோ எல்லாம் ப்ராப்பராக பண்ணால் நல்லது. ஓகே, ஸோ இப்போ பண்ணி பார்க்கலாம். இல்லை, எதுவுமே இல்லை. ஓகே, அப்புறம் நெட்ஸ்டாட்டு போர்ட் அட்ரஸ் எது ரன் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு ஆல்ரெடி நம்ம செக் பண்ணியிருக்கோம். இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். grep 3306. ஸோ எதுவும் இல்லை. அதே மாதிரி ஃபைல்ஸ் எதுவும் ரன் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு அதை பேஸ் பண்ணி, அந்த யூஸரை பேஸ் பண்ணி ஃபைல்ஸ் எதுவும் ரன்னிங்கில் இருக்கான்னு பார்க்கறதுக்கு ls ஆஃப் -u MySQL. MySQL ஒரு யூசர். ஓகே, ஸோ ஃபைல்ஸ் எதுவும் ரன் ஆகலை. ஓகே, இப்போ நம்ம ப்ராப்பராக டெலீட் பண்ண ஆரம்பிக்கலாம். rpm -qa grep ரிலீஸ் போட்டிங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஏதாவது ரிலீஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இதில் நம்ம ரெட் டாட் ரிலீஸை வந்து நம்ம இது பண்ண வேண்டாம். இதில் MySQL இருக்க மட்டும் என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறதுக்கு remove MySQL community release. எஸ், ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ அதோட ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ MySQL கம்யூனிட்டி சர்வர் இல்லை. ஓகே, அப்புறம் MySQL நேமில் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். ஏன்னா MySQL கம்யூனிட்டி ரிலீஸை இது பண்ணிட்டோம். MySQL நேமில் ஏதாவது ஃபைல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறோம், ஏதாவது பேக்கேஜ் இருக்கான்ட்டு. ரிலீஸ்க்கு பதிலாக கிரெப்டில் என்ன கொடுக்குறோம், MySQL கொடுக்குறோம். ஸோ இவ்வளோ ஃபைல் வந்து உங்களுக்கு
ரன் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ நம்ம grep m remove இன்னொன்னா delete பண்ணிடலாம். ஏன்னா ஃபுல்லா கம்யூனிட்டி நீங்க கொடுத்தீங்கன்னா உள்ள பேல் ஃபைல் டிபெண்டன்ஸ் ஃபைல்லாம் delete ஆகும். இல்லைன்னா இப்படி கொடுத்துடலாம், கம்யூனிட்டி ஸ்டார்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதை பேஸ் பண்ண எல்லா இதுவும் உங்களுக்கு delete ஆயிரும். MySQL community star கொடுத்தீங்கன்னா MySQL community star ஆரம்பிக்கிற எல்லா பேக்கேஜும் உங்களுக்கு delete ஆயிரும். எஸ், ஸோ உங்களுக்கு MySQL ரிலேட்டடான எல்லா பேக்கேஜும் delete ஆயிடுச்சு. இதோட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ எதுவுமே இல்லை. அப்புறம் இதுல யூசர் எதுவும் இருக்கான்னு பார்க்கலாம். etc MySQL யூசர் வந்து பாஸ்வேர்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, அது இருக்கான்னு பார்க்கலாம். grep MySQL. ஸோ உங்களுக்கு MySQL ஒரு யூசர் இருக்கு. ஓகே, அப்போ யூசர் del -r MySQL. ஸோ அந்த யூசரை நம்ம delete பண்ணிடுறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி செக் பண்ணுங்க, பாஸ்வேர்ட்ல இருக்காது, உங்களுக்கு delete ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லாக் ஃபைல் ஏதாவது இருக்கு, வேர் லிப்ல ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணலாம். ls -var lib இதுல ஏதாவது MySQL ரிலேட்டடா ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ எதுவுமே இல்லை, செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ டிஓஎஸ் ஃப்ரண்ட் hyper-v பேக்கேஜ் npm. ஸோ எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ லிப் ஃபைல்லையும் எதுவுமே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக delete ஆயிடுச்சு. அப்புறம் லாக் ஃபைல் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். லாக் ஃபைல் எங்கே ஸ்டோர் ஆகும்? ls -var log. ஸோ இதுக்குள்ள MySQL ரிலேட்டட் ஏதாவது ஃபைல்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா MySQL dlogனு ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ இதில் தான் லாக் ஸ்டோர் ஆகும். ஸோ அதை நம்ம delete பண்ணோம். ஸோ அந்த டைரக்டரி இருப்போம், செக் பண்ணிக்கலாம். வேர் லாக்ல இருக்கும், rm -f டேப் அடிச்சு பார்த்துக்கலாம் இருக்கா. ஸோ இப்போ delete பண்ணிடுங்க. ஸோ இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது கண்டிப்பாக. ஸோ delete ஆயிடுச்சா. ஸோ இப்போ ப்ராப்பராக எல்லாத்தையும் நம்ம delete பண்ணிட்டோம். ஸோ அகைன் ஒரு தடவை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். pdf MySQL ஏதாவது ப்ராசஸ் ரன் ஆகுதான்னு பார்க்குறோம், இல்லை. அதே மாதிரி netstat -tnlup grep MySQL இல்லைன்னா 3306 MySQL இருக்காங்க 33 போர்ட் அட்ரஸ் கொடுத்து செக் பண்ணுறது 3306 ஏதாவது ரன் ஆகுதான்னு பார்க்குறோம், இல்லை. அதே மாதிரி ஃபைல்ஸ் ஏதாவது ரன் ஆகுதான்னு பார்க்குறோம். MySQL யூசருக்கு ls of MySQL. ஸோ எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து ப்ராப்பராக MySQL நம்ம கம்யூனிட்டி சர்வரை லினக்ஸ்லேருந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ.